நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி அந்தஸ்தில் இருக்குது. அவங்க வந்து ஒரு மாநில கட்சியாக ரெகக்னைஸ் பார்ட்டியாக வந்ததுக்கப்புறம் சந்திக்க போகிற ஒரு முதல் தேர்தல். அப்போது எப்பயுமே மக்களினுடைய செல்வாக்கை யார் பெற்றாலுமே வந்து அதை புறக்கணிக்க முடியாது அந்த சக்தியை. அந்த வகையில் டைம்ஸ் நவ் மாதிரி மீடியாக்கள் கூட இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அவர்களினுடைய தேர்தல் பின்புலத்தை பற்றி அதை எழுதியிருக்காங்க. வரவேற்க தகுந்த ஒன்று தான். ஸோ அதில் அவங்க குறிப்பிடுறது வந்து ஒன்று அவர் இல்லை, சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இன்றைக்கி வந்து தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி பெரிய சண்டை செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு திமுகவினுடைய வாக்குகளை தான் அதிகமாக அவர் வந்து சேதாரம் ஏற்படுத்துகிறார். ஏன்னா அவர் சாத்தியமும் அதுதான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா அவங்க வந்து சொல்லொன்று செயலொன்னா இருக்காங்க திமுக. அப்போ எங்கேயாவது சமூக நீதியை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? ஆனால் இங்கே சீமானவர்கள் எல்லாத்துக்குமே சமூக நீதியை அடையாளப்படுத்துகிறார். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா மொழி சிறுபான்மையினருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாரு, பிராமணர்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களை ஒரு 7 பேர்த்த பொது தொகுதியில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல அவர் செஞ்சு காமிக்கும்போது கட்டாயமாக சீமான் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக வந்து அங்கே அடிக்கும்போது அது இல்லாமல் இப்போ பாரதியார் கடப்பாறையெல்லாம் வேற தூக்கி பெரிய அளவுக்கு வந்து அவர் பெரியாரை வந்து எதிர்த்துட்டு இருக்காரு. அவங்க பெரியார் மண்ணுங்கிறாங்க, இவர் பெரியாரே மண்ணுதான்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. பத்தாவது குறைக்கு அவங்க வந்து திமுக காரங்க சீமான் விட போட்டி போட்டுக்கிட்டு இப்போ பெரியாரை அவமரியாதைப்படுத்திட்டு இருக்காங்களா இல்லையா? என்ன சார் பண்ணாங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு இளம் பெரியார்னு பட்டம் சூட்டினாங்களா இல்லையா? இனிமேல்லாம் இருக்குமா? அப்போ இந்த டாக்டர் ஷாலினிலாம் இப்போ அவங்களாம் ரொம்ப டீக்காக்காரங்க, ரொம்ப பற்றாளர்கள். இப்போ அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா இவங்களாம் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இளம்பெரியார் ஆக்கினால வந்த பிரச்சனை. அப்போ உண்மையாலும் திராவிட கழகத்தில் சித்தாந்தத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க கூட இன்றைக்கி சீமானை பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் பெண்ணுரிமைன்னு பேசுகிறீங்க. இங்கே பாதிக்கு பாதி 50% சீமான் பெண்ணுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, 117 சீட்டு. இப்போ இதெல்லாம் வந்து சமூக நீதி இல்லையா? சமத்துவம் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த 33 கொடுக்கலாம்னு. நீங்கள் 33 இதை வந்து பாரதிய ஜனதாவை குற்றம் சொன்னாங்க. அவங்களாச்சும் 33 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. இதை தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா தமிழக மக்களுக்கு? இதுதான் சமூக நீதி. சமூக நீதினா என்ன? பிராமணர்களை நீங்கள் வசைப்பாடுங்க, பிராமணர்களை திட்டுங்க, இதுதான் சமூக நீதியா? அதை இந்த இடத்துல சீமான் உடைக்கிறாருன்னு நம்ம உண்மையான சமூக நீதிங்கிறது அது கிடையாது. இதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ இது மக்கள் பார்ப்பாங்க. அது எப்படி சீமானுக்கு பேக் ஃபயர் ஆகும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். அது பத்தாத குறைக்கு அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி நேம் சிறப்பு வந்து அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றாஜ். எப்படி இருக்கீங்க? அட்டாசமாக இருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு. நடுவில் பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அரசியல் ரீதியாக. குறிப்பாக இப்போது சமீபத்தில் டைம்ஸ் நவ்வில் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியோட பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாம் அந்த ஆர்டிக்கலில் அடிக்கிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல், அது பின்னணி என்ன சார்? இல்லை, அவங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி அந்தஸ்தில் இருக்குது. அவங்க வந்து ஒரு மாநில கட்சியாக ரெகக்னைஸ் பார்ட்டியாக வந்ததுக்கப்புறம் சந்திக்க போகிற ஒரு முதல் தேர்தல். அப்போது எப்பயுமே மக்களினுடைய செல்வாக்கை யார் பெற்றாலுமே வந்து அதை புறக்கணிக்க முடியாது அந்த சக்தியை. அந்த வகையில் டைம்ஸ் நவ் மாதிரி மீடியாக்கள் கூட இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அவர்களினுடைய தேர்தல் பின்புலத்தை பற்றி அதை எழுதியிருக்காங்க. வரவேற்க தகுந்த ஒன்று தான். ஸோ அதில் அவங்க குறிப்பிடுறது வந்து ஒன்று அவர் காரைக்குடியில் நிற்கிறது, அதில் எந்த மாதிரி இருக்குங்கிறது. அடுத்தது அவர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சம விதத்தில் 50-50% கொடுக்கறது, மற்ற சிறுபான்மையினருடைய சீட் அதிகமாக கொடுக்கறது, அதே மாதிரி மொழி சிறுபான்மையினருக்கு, அதே மாதிரி அவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, மகளிருக்கு 50%, இதெல்லாம் வந்து பட்டியலினத்தவர்களை வந்து பொது தொகுதியில் நிறுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்று அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது வகையில் அது சீமானவர்களுக்கு அவர்களுடைய அரசியலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தில் இதுவும் ஒரு படிக்கலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, புரியுது சார். இப்போது 2021 நாம் தமிழர் வந்து அதிமுக வீக்கெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன். ரிப்போர்ட்ஸும் அதை தான் சொல்லுது. இப்போ 2026 வருது.
சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த பட்டியல் சமூக இஷ்யூஸாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களோட இஷ்யூஸை பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ கூட இந்த கேரளா ஸ்டோரி எதிர்த்து நாம் தமிழ் கட்சி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ திமுக வீக்கெண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் 2026. இல்லை, சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இன்றைக்கி வந்து தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி பெரிய சண்டை செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு திமுகவினுடைய வாக்குகளை தான் அதிகமாக அவர் வந்து சேதாரம் ஏற்படுத்துகிறார். ஏன்னா அது சாத்தியமும் அதுதான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா அவங்க வந்து சொல்லொன்று செயல் ஒன்றா இருக்காங்க திமுக. இப்போ சமூக நீதின்னு பேசுகிறாங்க. சமூக நீதினா என்னன்னு இன்றைக்கி பொழிப்புரை எழுதி கொடுத்தா தான் திமுகவுக்கு வந்து சமூக நீதினா என்ன தெரியும். சமூக நீதியில் வந்து அதிகாரத்தில் அதிகார பகிர்வு சமூக நீதியா இல்லையா? நிச்சயமா. அதுக்கு எங்கேயாவது உடன்படுறாங்களா? இல்லை. அவங்கக்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 பேர் இருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி SC STனுடைய ஒதுக்கீடு வந்து 19% தமிழ்நாட்டில். அப்போ சற்றேறக்கூடிய 72 பேர் மாவட்ட செயலாளர்கள்னால் ஒரு 14 பேர் கொடுக்கணும். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் SC STயை சார்ந்தவங்க இருக்காங்க? அப்போது இன்றைக்கி பெரம்பலூரில் வந்து ஐயா ராஜா நின்னார். அது தனி தொகுதியாக இருக்கிற வரைக்கும். பொது தொகுதியானவொன்னே என்ன பண்ணாங்க? அவர் தூக்கி நீலகிரி. அப்போ ஐயா ராசாவை கூட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலிதா தான், பட்டியலின சமூக ஆளாக தான் பார்க்குறீங்க. இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அப்போ இப்போ பொன்முடி ஐயா வந்து ஸ்டேஜில் வச்சுட்டு ஏமா நீ SC தானேன்னு ஒரு அம்மாவை கேட்டதுக்கும் திமுக கட்சி வந்து ஐயா ராசாவை வந்து பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு தூக்கி போட்டதுக்கு இந்த ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அவரை கூப்பிட்டு நீங்கள் இப்போ திருப்பி வந்து துணை பொதுச் செயலாளராக உட்கார வச்சுருக்கீங்களா இல்லையா பொன்முடி அவர்களை? அப்போ எதுக்காக அவரை பதவி நீக்கம் பண்ணீங்க? இப்போ எதுக்காக அவரை திருப்பி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க நடுவில்? அப்புறம் எதுக்கு இந்த ட்ராமா? அப்போ எங்கேயாவது சமூக நீதியை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? ஆனால் இங்கே சீமான் அவர்கள் எல்லாத்துக்குமே சமூக நீதியை அடையாளப்படுத்துகிறார். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா மொழி சிறுபான்மையினருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாரு, பிராமணர்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களை ஒரு 7 பேர்த்த பொது தொகுதியில் கொண்டு போய் நிறுத்துறார். இப்போ இதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்களுக்கு பொது தொகுதி வேணும்னு கேட்கும்போது பொது தொகுதி கேட்குற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டீங்களான்னு திமுக கேட்டாங்கன்னு இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க சொன்னாங்களா இல்லையா? குறிப்பாக வன்னியரசு சொன்னாரா இல்லையா? அப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் பெண் உரிமைன்னு பேசுகிறீங்க. இங்கே பாதிக்கு பாதி 50% சீமான் பெண்ணுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, 117 சீட்டு. இப்போ இதெல்லாம் வந்து சமூக நீதி இல்லையா? சமத்துவம் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த 33 கொடுக்கலாமே. நீங்கள் 33 இதை வந்து பாரதிய ஜனதாவை குற்றம் சொன்னாங்க. அவங்கனாச்சும் 33 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. நீங்கள் இன்றைக்கி எங்கே சார்? இன்றைக்கி சட்டசபையில் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சபையில் பெண்களுடைய சதவீதம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 5%. வெறும் 5% MLAக்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள். அப்போ எங்கே இருக்குது உங்களுடைய சமத்துவம், சகோதரத்துவம், பெண் உரிமை எல்லாம்? அப்போ வெறும் வாயில் பேசிட்டா முடிஞ்சுதா? அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல அவர் செஞ்சு காமிக்கும்போது கட்டாயமாக சீமான் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக வந்து அங்கே அடிக்கும்போது, அது இல்லாமல் இப்போ பாரதியார் கடப்பாறையெல்லாம் வேற தூக்கி பெரிய அளவுக்கு வந்து அவர் பெரியாரை வந்து ஏற்றுட்டு இருக்காரு. அவங்க பெரியார் மண்ணுங்கிறாங்க, இவர் பெரியாரே மண்ணுதான்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. 10வது குறைக்கு அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ சீமான் வந்து பெரியாரை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு இல்லை அவமானப்படுத்துகிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக காரங்க சீமான் விட போட்டி போட்டுக்கிட்டு இப்போ பெரியாரை அவமரியாதைப்படுத்திட்டு இருக்காங்களா இல்லையா? என்ன சார் பண்ணாங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு இளம் பெரியார்னு பட்டம் சூட்டினாங்களா இல்லையா? அதில் என்ன இதுக்கு சீமான் பரவாயில்ல போல இருக்க. சீமான் அவர் எந்த இடத்துலையுமே அவரை பற்றி பேசலீங்க. அப்படி இளம் பெரியாருன்னு நீங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலினை சொல்கிறீங்கன்னா இது யாரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெருமைப்படுத்துறீங்களா இல்லை ஐயா பெரியாரை வந்து நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்களா? இது எவ்வளோ பெரிய இதாக இருக்குல்ல. அவர் ராஜேந்திர சோழன் இல்லையா? ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், இளம் பெரியார் வேற. அப்போ இப்போ இதை விடவா வந்து சீமான் வந்து ஒரு பெரியாரை வந்து அவமரியாதை செஞ்சிட முடியும்? நிச்சயமா. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் தீக்காக்காரங்க, அதாவது உண்மையான தீக்காக்காரங்களை நான் பேசுகிறேன், அவங்கெல்லாம் இதை வந்து கவனிக்கும் போது அவங்க பார்வை என்னடா இந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து இளம் பெரியாருங்கிற கேட்டுட்டு நம்மளும் அங்கே வந்து இனிமேல்லாம் இருக்குமா? அப்போ இந்த டாக்டர் ஷாலினிலாம் இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப தீக்காக்காரங்க, ரொம்ப பற்றாளர்கள். இப்போ அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா இவங்களாம் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இளம் பெரியார் ஆக்குனனால வந்த பிரச்சனை. அப்போ உண்மையாலும் திராவிட கழகத்தில் சித்தாந்தத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க கூட இன்றைக்கி சீமானை பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா மாற்று சக்திகளை பார்க்குறாங்க இப்போ அவங்க. குறிப்பாக சார் இந்த பிராமண கடப்பாறை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. 6 பிராமணர்களை வந்து கேண்டிடேட்டாக இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. இப்போது அறிமுக கூட்டமாக விரைவில் வந்து வைக்கிறதா இருக்காங்க. அது களத்தில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்களா? ஏங்க இன்றைக்கி என்ன பிராமணர்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா? தீண்டத்தகாதவர்கள்ங்கிற வார்த்தையே தவறுங்க, எல்லாரும் சமங்க. இல்லை சார், அப்படி தானே காலகாலமாக திமுக அங்கே இவங்க வந்து என்னென்னா
இவங்க வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லை, திமுகவோ திகாவோ. அவங்களுடைய எதிர்ப்பு பூரா என்னன்னா பார்ப்பன எதிர்ப்பு. பார்ப்பனிய எதிர்ப்புன்னா என்ன? பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு உயர்வு கற்பிக்கிறது தான் பார்ப்பனியம். பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு தாழ்மை கற்பிக்கிறது பார்ப்பனியம். அப்போ பார்ப்பனியத்தை எதிர்க்கணுங்கிறாங்க. கரெக்டா? இன்னைக்கு 2019 ஐயா உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருந்தார்? சினிமா நடிகர், சினிமா ப்ரொடியூசர். 21 எம்எல்ஏ, 23 மினிஸ்டர், 24 துணை முதலமைச்சர். இது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க மக்களால் தானங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க தேர்தலில் நிறுத்தி. ஆனால் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு 2019 வந்தவங்களுக்கு 21 சீட்டு கொடுத்துருக்கீங்க கட்சியில்? தெரியல. யாராவது அடையாளப்படுத்த முடியுமாங்க? இல்லை. அப்போ நீங்க அவருக்கு சீட்டு கொடுத்த ஒரே காரணம் என்ன? ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேரன், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகன். இது பார்ப்பனியம் இல்லையா? இந்த பார்ப்பனியத்தை கேட்க வேண்டியது இல்லையா? அந்த இடத்துல யாரை நிற்க வச்சாலும் ஜெயிக்க வச்சிருப்பீங்கல்ல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிறுத்துறதுக்கு காரணம் என்ன? கருணாநிதி அவர்கள் பேரன்கிறனால, ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகன்கிறனால. இதை தவிர ஏதாவது ஒரு பெருமை ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கா? இல்லை. அவரே என்ன சொல்றாரு ஸ்டேஜ் ஏறினா, நான் யார் தெரியுமா? ஐயா கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன்னு சொல்லாம தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிற அளவுக்கு ஏதாவது வந்து அவர்கிட்ட ஒரு பராக்கிரமங்கள் இருக்கா? அப்ப இதெல்லாம் பார்ப்பனியம் இல்லையா? அப்ப அதனால தான் சொல்றேன், பார்ப்பனியத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமா, சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமா இன்னைக்கு இருக்கிறது யாரு? திமுக. அப்ப இவர் அந்த கடப்பாரை வச்சு இடிக்கணுங்கிறது நீங்க தானே சார் சுலபம் பண்ணி கொடுக்குறீங்க. நிச்சயமா. அப்போ திகாக்கோ திமுகக்கோ பார்ப்பனிய எதிர்ப்பு அல்ல, வெறும் பார்ப்பன எதிர்ப்பு தான். அப்போ ஒரு சாதிக்கு மட்டும் ஒரு எதிர்க்கிறது சமூக நீதியா? இல்லை. அவன் மனுஷன் இல்லையா? எந்த சாதியாக வேணா இருக்கட்டும். அப்போ ஒருத்தனுடைய சாதி பேரை மட்டும் இந்த சாதிங்கிறனாலையும் அவனை வசப்பாடுறது எந்த விதத்தில் சார் சமூக நீதியில் சேர்த்துனாங்க உங்கள் ஸ்கூலில்? இதை தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா தமிழக மக்களுக்கு? இதுதான் சமூக நீதி. சமூக நீதினா என்ன? பிராமணர்களை நீங்கள் வசைப்பாடுங்க, பிராமணர்களை திட்டுங்க, இதுதான் சமூக நீதியா? அதை இந்த இடத்துல சீமான் உடைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். உண்மையான சமூக நீதிங்கிறது அது கிடையாது, இதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ இது மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? அது அவர் எப்படி சீமானுக்கு பேக் ஃபயர் ஆகும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். இதை தொடர்ந்து இன்று விஜய் அவர்கள் அவரோட நிர்வாகிகள் சந்திப்பில் பேசின ஒரு விஷயம், வழக்கமாக நாம் தமிழர் கட்சி இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை வந்து பல பேசுவாங்க. அதுவே திமுக அதிமுக போன்ற கட்சிகளே ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ விஜயும் அதை கையில் எடுத்துருக்கு. கட்சி ரீதியாக 2 பேருக்கும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த இஷ்யூ இருதரப்பு மத்தியிலையும் ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த கம்பெனி? இல்லை, இது வரவேற்க தகுந்த ஒரு பேச்சு தான். இன்றைக்கி விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசினது. அவர் ஏறும்போதே பச்சை தொண்டை தான் போடுறாரு. அதோட இன்னொரு பெரிய விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, நான் அடுத்த பிறவிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கணும், உடனே எனக்கு விவசாயம் தெரியுமாங்கிறதெல்லாம் சில பேர் கேட்பாங்க. எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, ஆனால் விவசாயிகள் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி அவர் முதல்ல ஒரு தடவை நாகப்பட்டினம் மீட்டிங்கில் தான் பேசினாருன்னு நினைக்கிறேன். இந்த மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அரிசி மூட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய அளவுக்கு பிரச்சனையாச்சு. அது வரைக்கும் யதார்த்தமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த ஆந்திராவிலேருந்து அரிசி மூட்டை, ஆமாம், இங்கெல்லாம் எல்லாம் நெல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து இறக்குமதி பண்ணி சீமானு ஒரு பக்கம் வச்சுங்க, ஏப்பா இங்கே நெல்லை பர்ச்சேஸ் பண்ணாமல் அங்கேருந்து அண்டை மாநிலத்தில் இறக்குமதி பண்ணுறது சீமானு கேட்டுட்டு இருந்தார். அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நெல்லுக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்கிறது, மாமூல் வாங்குறாங்கிறது சகஜமாக இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி மூட்டைக்கு 40 ரூபா வாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, மூட்டைக்கு 40 ரூபாங்கிறது பெரிய ஃப்ளாரப் ஆச்சு. அப்போ அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக பேசுபடு பொருளாக மாறுச்சு. இன்றைக்கி வந்து அவர் விவசாயத்தை பற்றி பேசுகிறது பெரிய அளவுக்கு வந்து அவர் வரவேற்க தகுந்தது தான். அவர் அந்த இடத்துல உரத்தட்டுப்பாடை வந்து பதுக்கி வச்சு அதிகமான விலைக்கு விற்கிறாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ நானும் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தா ஒரு அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய ஒரு ஆட்சி வரும்போது விவசாயிகளுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். இது வந்து விவசாயிகளையும் தாண்டி விவசாயத்தை வந்து நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருட்டையும் இது வந்து ஒரு அப்பீலை ஏற்படுத்தும் தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி டெல்டா பகுதிகளில் இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா? திமுக பண்ணுறது திமுகவுக்கு ஏற்கனவே டெல்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி, 46 தொகுதி. இந்த வாட்டி உதயநிதி அவர்களோட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், சில விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து 46 தொகுதியில் 40 தொகுதி திமுக தான் கொடுத்துருந்தாங்க, 6 தான் திமுக ஜெயிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த தீபாவளிக்கு அப்புறம் அந்த மலையில் வந்து நெல்லெல்லாம் வந்து இப்போ விளைஞ்சு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வேட்டியை மடிச்சுக்கிட்டு களத்துக்கே போனார். அடுத்த நாளே போயிட்டு அவர் பெரிய இது பண்ணனால இன்னைக்கு டெல்டா காலம் வந்து அதிமுகவுக்கு பெரிய சாதகமாக இருக்குதுங்கிற ரிப்போர்ட் வருது. அது பத்தாத குறைக்கு எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த அம்மா வந்து பொய் பேசுதுன்னு சொல்லிட்டு வந்தார்.
அந்த மாதிரி திருப்பி வந்து எல்லாத்தையும் போட்டு பேட்டியெல்லாம் கொடுத்து எங்கள் வயிற்றுல ஏன் வயிறு எறிகிற மாதிரி பண்ணுறீங்கிற அளவுக்குலாம் பேசி போச்சு. இவங்க இப்போ விவசாயிகள் வந்து எந்த பாதிப்புமே இல்லை, யாருமே இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, எல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு அப்பட்டமாக பேசிட்டு வந்துட்டார். அது இல்லாமல் வந்து கரூருக்கு ஓரடி போனாரா இல்லையா ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஐயா அவர்கள்? ஏன் வந்து நீங்கள் டெல்டாவுக்கு போகல? எடப்பாடி போனாரா இல்லையா தீபாவளிக்கு அடுத்த நாள்? ஸ்டாலின் ஐயா அவர்கள் போனாரா? இல்லை. அங்கேருந்து விவசாயிகளை பூரா அந்த விளைஞ்சு போன நெல்மணிகளை பூரா கொண்டு வந்து இங்கே உட்காந்து ஆஃபீஸில் பார்த்தாரு. ஆஃபீஸில் உட்காந்து பார்க்க வேண்டிய பயிரா அதெல்லாம் ஃபீல்டில் இல்லை சார், நீங்கள் போய் பார்க்கணும். எத்து வரதுல காஞ்சே போயிடும். நைட்டோட நைட்டாக நீங்கள் வந்து கரூருக்கு போனீங்களா இல்லையா? ஏன் நீங்கள் வந்து பகல் நேரத்தில் சாவகாசமாக டெல்டாக்கு ஏன் நீங்கள் போயிருக்கக்கூடாது? அப்போ அதனால் இன்றைக்கி டெல்டா மக்கள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீமான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் இறக்க மதுவுக்கு வந்து ஒரு மாற்றாக கல்லை கொண்டு வரும்போது, அந்த கல் இறக்குறதுங்கும் போது இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட தான் எல்லாமே வச்சுருக்குது. சாதி பார்த்தெல்லாம் யாரும் பனைமரம் வைக்கல, விவசாய நிலம் வச்சுருக்கிற எல்லாரும் பனைமரம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பனைமரத்துக்கு உண்டான ஒரு வருமானத்தை ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கல்லுக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாங்கிறது அவர் நல்ல சாமி அவர் தான் சொல்கிறார். அவர் கல்லும் வேண்டாம், கடைக்கு தடையும் வேண்டாம் கடையும் வேண்டாங்கிறாரு. பட் சீமான் அவர்கள் வந்து நாங்கள் வந்தால் கல் கடை கொண்டு வருவோங்கிறாரு. ஸோ அப்போ வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து அது ஒரு அப்பீலாக மாறும். இப்போ விஜயம் போகும்போது அந்த இடத்துல விவசாயிகளை குறி வச்சு பேசுகிறாங்க, மீனவர்களை வச்சு பேசுகிறாருங்கும் போது கட்டாயமாக இந்த தடவை வந்து டெல்டாவில் திமுகவுக்கு ஒரு பெருத்த சேதாரம் ஏற்படும். அது இல்லாமல் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து டெல்டாக்காரன் சொல்லிட்டு காதில் டால்டா ஊதாதீங்கன்றார். அப்போ உண்மையாலுமே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கிற கேள்வியும் கேட்குறாரு. குறிப்பாக ஒரு மெச்சூரிட்டி தெரியுதோ இன்னைக்கு ஸ்பீச்சில், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு ஸ்பீச் வந்து உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய ஸ்பீச். ஏன்னா இந்த மணல் கொள்ளையை பற்றி பெருசாக பேசுகிறாரு, அந்த கனிம வள கொள்ளையை பற்றி பேசுகிறாரு, உரத்தட்டுப்பாடை வந்து நீங்கள் பதுக்கி வச்சு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் அதை ஏற்படுத்துனீங்கன்னு பேசுகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து கல்வி வந்து சீமான் சொல்லிட்டு இருப்பார், கல்வி வந்து இலவசமாக கொடுக்கணுங்கிறது. இவர் வந்து அந்த 2 ஏக்கர் நிலத்துக்கு கீழே இருக்கிறவங்க அரசாங்கத்தில் வேலையில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங்கோ மெடிசினோ பாலிடெக்னிக்கோ இல்லை அதுக்கு மேலே எந்த எஜுகேஷனாக இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாக்குறுதிகளும் சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நகைக்கடன் வந்து 5 ஏக்கராக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம், 5 ஏக்கராக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% சாத்தியக்கூறு என்னங்கிறத பார்த்துட்டு முடிஞ்சால் பண்ணுவோம், திமுக மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தகுதியை வந்து நிர்ணயம் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி அவங்க நிறையா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேச்சு வந்து நல்லாவே இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு வந்து இந்த பேச்சு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது அதிமுக எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கோ அப்பத்துலேருந்து தான் நாம் தமிழர் வந்து அவங்களோட வாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வராங்க. 2019 பார்க்க முடியுது. குறிப்பாக 2021 அதிமுக இழந்த வாக்கள் நாம் தமிழர் பெற்றிருந்தது வந்து பார்க்க முடியுது. இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் கூட்டணி கட்சிகளை திமுக தன் பக்கம் இழுத்துக்கிறாங்க, அதிமுகவில் இருந்த முக்கிய தலைவர்களை திமுக தன் பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஸோ அதிமுக இன்னும் வலுவடையுது. இது திமுகவுக்கு சாதகமாக அமையுமா, இல்லை எப்பவும் போல் இது வரைக்கும் வந்த அந்த ரேஷியோ மாதிரி நாம் தமிழர் சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவுக்கு வந்து இது பலகீனமாக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ யார் வந்து அதிமுகலேருந்து போய்கிட்டான்றீங்க? அதிமுகவில் இருந்தால் ஓபிஎஸ்ஸாக இருக்குது. ஓபிஎஸ் வந்து அவர் ஏற்கனவே அதிமுகலேருந்து விலகியாச்சு. இப்போ அவர் ஏற்கனவே 2024 அவர் எந்த கூட்டணியில் இருந்தார்? என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார். அவர் அதிமுக கூட்டணியிலே இல்லை, அதிமுக கட்சியும் இல்லை. அப்போ அவர் தனிநபராக இருந்த ஓபிஎஸ்ஸை திமுக வந்து இது தங்கூட சேர்த்திருக்கு. இது எப்படி இருக்குன்னாக்கா, இப்போ விஜய் கிட்ட மேனேஜராக இருந்த ஒரு ஆள் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாருன்னு ஒரு படம் ஓட்டினாங்க தெரியுமா? அவர் எங்கே இருந்தார் கடைசியாக? மக்கள் நீதி மையத்தில் இருந்தார். மக்கள் நீதி மையத்தினுடைய கன்னியாகுமரி வேட்பாளர் அவர். ஓகே ஓகே. அப்போ மக்கள் நீதி மையத்தில் இருந்து ஆள் வந்திருந்து எங்கள் கட்சியில் செல்வகுமாரோ என்னமோ நினைக்கிறேன், அவருடைய பிடி செல்வகுமார். மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய ஆள் வந்து எங்கிட்ட சேர்ந்தாருன்னு தானே சொல்லிடணும். இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே அதை சார்ந்த ஊடகங்கள்லாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா விஜயனுடைய முன்னாள் மேலாளர். அப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓபிஎஸ் சேரும்போது என்ன சார் சொன்னாங்க? அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர். அப்போ அவர் என்ன அதிமுகவா? இல்லை. ஓபிஎஸ் வந்து என்ன உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருந்தாரு, அது கழகமாக மாற்றினார். அது கழகம் ஏற்பட்டு கடைசியில் நான் கட்சியாக நடத்துகிறேன்லாம் சொல்லிட்டு போய் கடைசியாக ஒரு தனிப்பட்ட நபராக அவர் இன்னும் கூட அவர்கிட்ட ஒரு 50-100 பேர் கூட இருப்பாங்கன்னு வச்சுங்க, அவர் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கு. அப்போ அங்கே போய் சேர்ந்தது வந்து எங்கேயாவது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா? ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போய் சேர்ந்தது அதிமுகவுக்கு சாதகம். ஏன்னா இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து
மோசமான நபருங்கிறத எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தார். இல்லை, இவர் வந்து அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தான் சதி பண்ணுறாருன்னு ஆரம்பத்தில் இருந்த எடப்பாடியார் அவர்கள் அவங்க மேலே பழிபாவம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்போ கூட வந்து ஒரு உண்மை தெரியாத ஆட்கள்லாம் இல்லை அவர் ஐயா நல்லவராக தானங்க இருப்பார் ஓபிஎஸ்ங்கிறதுல அவங்க பின்னாடி போய் இருந்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவர் திமுக போய் பக்கம் சேர்ந்தனால இன்னைக்கு அப்பட்டமாக ஆயிடுச்சா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா, உண்மையான அதிமுகன்னு இருப்பாங்களே அவங்க பூரா இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு பின்னாடி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம தினசரி பத்திரிகையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி விசுவாசிங்கிற வார்த்தையை அதிகமாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தின ஆள் யார்? ஐயா ஓபிஎஸ் தான். அம்மாவின் விசுவாசி இந்த விசுவாசிங்கிற வார்த்தையே தமிழில் அதிகமாக பிரயோகப்படுத்தினது ஐயா ஓபிஎஸ். இப்போ ஆனால் இப்போ நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? திமுக. அப்போ நீங்கள் பேசின பேச்சுக்கும் நீங்கள் செஞ்ச செயலுக்கும் ஏதாவது இம்மியினுடைய முனி நுணை அளவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த இடத்துல வந்து இது வந்து போய் திமுகவுக்கு சாதகமாக முடியும்? அப்போ ஓபிஎஸ் இது வரைக்கும் 40-50 ஆண்டு ஆழகமாக அரசியல் பண்ணியிருக்காருல்ல. யாரை எதிர்த்து அரசியல் பண்ணார்? திமுக எதிர்த்து. எவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ திமுக எத்தனை குற்றச்சாட்டுகளை ஓபிஎஸ் முன்னாடி சொல்லியிருக்கல. அப்போ இந்த 2 பேருமே குற்றச்சாட்டுகள் பரஸ்பரமாக வச்சுக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னது உண்மை பொய்ன்னு அர்த்தம்ல. இப்போ அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். யார் சொன்னது பொய்? ஓபிஎஸ் திமுகவை பற்றி சொன்னது பொய்யா, இல்லை திமுக ஓபிஎஸை பற்றி சொன்னது பொய்யா? எது பொய்? அவங்கள தான் கேட்கணும். அப்போது இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? அப்போ இது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய சாதனை. இன்றைக்கி சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கா அதிமுகவுக்கு? இல்லை. இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டு எனக்கு உரிமை அதிமுகவில் இருக்குன்னு ஓபிஎஸ் எங்கேயாவது பேச முடியுமா? பாரதிய ஜனதாவிலிருந்தும் அவரை கழட்டி விட்டாங்க. எடப்பாடி வந்து உங்களை உள்ளாரே விட முடியாதுன்ட்டார். அந்த மாதிரி நிராகரிக்கப்பட்ட நபரை சசிகலா அம்மையார் சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லை. டிடிவி சேர்த்துக்கிட்டாரா? அப்போ யாராலையும் சேர்த்திக்காமல் நிராகரிக்கப்பட்ட நபர் திமுகவுக்கு போய் சேர்த்துட்டாருனா ஆஹா ஓஹோ எங்களுக்கு பெரிய இது திமுகவுக்கு செல்வாக்கு ஆயிருமா? ஓபிஎஸ் அங்கே போய் சேர்ந்தது அதிமுக கூட்டணிக்கு பெருத்த லாபம், திமுகவுக்கு படுவீழ்ச்சி. ஏன்னா ஓபிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்கிறாங்கிற கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பர்ஸ்பெக்ஷனாக போய் செட் ஆகணும் சார். செட் ஆகலைன்றீங்களா? அதாவது ஒரு கவரிமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவரிமான் எதுக்கு அடையாளமாக சொல்லுவாங்க? அதாவது மயிரின் உயிர்வாளா கவரிமான். அந்த மாதிரி தன்னுடைய புகழுக்கோ தன்னுடைய கௌரவத்துக்கோ களங்கம் வந்துட்டா இறந்துடும், உயிரை விட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. கவரிமான் பரம்பரை. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கிறதெல்லாம் கவரிமான் பரம்பரைங்க. ஐயா வைகோ அவர்கள் எடுத்துங்க, யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரு? திமுகவை. இன்னும் குறிப்பா ஐயா ஸ்டாலின். இப்போ எங்க இருக்கிறாரு? கூட்டணியில். கவரிமான் நம்பர் 1 அவர். அடுத்தது ஐயா அரசியல் ஞானி, உலக அரசியல் ஞானி கமலஹாசன் அவர்கள். நான் வேற யாரையும் சொல்ல வரீங்களா? என்னங்க அரசியல் ஞானிங்கிற அவரை தவிர வேற யாருங்க உலகத்திலே இருக்கா? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவரை விட ஒரு அரசியல் ஞானி உலகத்தில் உண்டா? அவர் வந்து டிவி உடைச்சார் தெரியுமா? யார் பேர் சொல்லும்போது உடைச்சாரு? திமுகவோட முக்கிய பொறுப்பாளர். அவரே தான் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். இங்கே சந்துருன்னு ஒரு தொலைவார். என்ன தொலைவரன் பாரு கவுண்டமெண்ட் இல்லைங்க, சந்துருன்னு ஒரு மானத்தை இருந்தால் அவன் இருக்கானான்னு தொலைவரன் பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் எங்கே போய் ஐக்கியமாக இருக்காரு? திமுக. கவரிமான் நம்பர் 2 அவர். அடுத்தது தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது திமுகவோட கூட்டணி வச்சாரா? வெற்றி வாய்ப்பு இருக்கும் போதும் போல. 2016 பழம் நழுவி பாலில் வெல்ல போகுதுன்னு சொன்னாங்க, போனாரா? இல்லை. அப்போ கூட போகல. என்ன காரணம்? உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை, நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் திமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி போயினார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கே போய் சேர்ந்துருக்கீங்க? திமுக. இவங்க கவரிமான் நம்பர் 3. இப்போ அடுத்தது கவரிமான் நம்பர் 4 தான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள். அப்போ இதுதான், அதனால தான் சொன்னேன், இது கொள்கை கூட்டம் மட்டும் இல்லை, கவரிமானுடைய கூட்டங்கள் திமுகவில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி கவரிமான் கூட்டங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு சேதாரம் பண்ணுமா? இது அவங்க யார் வந்தாலும் ஏறிக்கிங்கன்னா ஒரு வண்டிக்குன்னு ஒரு பாரம் இருக்குமா இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் ஏறுங்கண்ணா. இன்றைக்கி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாணி முருங்கி வண்டி நிற்கிது. இன்னைக்கு காங்கிரஸ் அவ்வளோ முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வண்டியில் இடம் இல்லையா சார்? காரணம் என்னன்னாக்கா, நீ இத்தனை பேர்த்த ஏற்றிட்டு இருக்கிறனாவே உனக்கு உங்களோட பயணிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வரவங்களை பூரா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ பலகீனம் தானே இது. யார் வந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் 4 சினிமா தேட்டர் ஓடுதுங்க. அப்போ ஒரு தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி சொன்னால் 9 வரைக்கும் போகணும், இல்லைன்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிரும்னா அது நல்ல படமா? எப்போ போனாலும் அந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கும்பா, எப்போ வேணாலும் போய் வாங்கிட்டு போய் உள்ளார படம் பார்க்கலாம்னு அது நல்ல படமா? ஹவுஸ்ஃபுல்லாக. எது நல்ல படம்? ஹவுஸ்ஃபுல்லாக. அப்போ இவங்க வரவங்களை பூரா வாங்கன்னே கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படிப்பட்ட கூட்டணி? கொள்கை கூட்டணி அது? கவரிமான் கூட்டங்கள் இதெல்லாம்.
அதனால தான் இந்த உதாரணம் சொன்னேன். இந்த கவரிமான் கூட்டத்தினால யாருக்கு சேதாரம் ஏற்பட போகுது? அப்போ இது திமுக தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டாவே அதே வந்து திமுகவினுடைய பெருத்த பலகீனமாக நான் பார்க்குறேன். இது அதிமுகவினுடைய பலமாக மாறும்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக முடிச்சு. நன்றி சார்.